வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ராசி கதிர்கள், கிரக கதிர்கள். இந்த கதிர்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஒரு பொருள் காணாமல் போச்சு அப்படின்னா, அது எவ்வளோ மதிப்புள்ள பொருள் காணாமல் போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படுது. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து கடன் அதிகமாக இருக்கா, லாபம் அதிகமாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, எவ்வளோ கடன் இருக்கும், எவ்வளோ லாபம் இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கதிர்கள் யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கதிர்கள் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்து பல விஷயங்களுக்கு வந்து இந்த கதிர்கள் யூஸ் பண்ணி நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு போர் போடுறோம், அது எவ்வளோ அடியில் வந்து தண்ணி வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வந்து பயன்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுது. அதை வந்து வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து ராசி கதிர்கள், கிரக கதிர்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சால் மட்டும்தான் கடன் எவ்வளோ இருக்குது, லாபம் அதிகமாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ராசி கதிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேச ராசி வந்து 7 கதிர்கள், ரிஷபம் 8 கதிர்கள், மிதுனம் 5 கதிர்கள், கடகம் 3, சிம்மம் 7, கன்னி 11, துலாம் 2 கதிர், விருச்சிகம் 4 கதிர், தனுசு 6 கதிர்கள், மகரமும் கும்பமும் 8 கதிர்கள், மீனம் அப்படிங்கிற ராசி வந்து 27 கதிர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ராசி கதிர்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கிரகங்களுக்கும் கதிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியனுக்கு 5 கதிர், சந்திரனுக்கு 21, செவ்வாய்க்கு 7, புதனுக்கு 9 கதிர், குருவுக்கு 10 கதிர், சுக்கிரனுக்கு 16 கதிர்கள், சனிக்கும் பாம்புக்கும் 4 கதிர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கிரக கதிர்களையும் ராசி கதிர்களையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த பிரசனத்தில் வந்து இதை அப்ளை பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு, அல்லது கேள்வி கேட்கல, நம்மளே பார்க்குறோம், இவருக்கு வந்து கடன் அதிகமாக இருக்குமா, லாபம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் ஒரு உதாரண ஜாதகப்படி நம்ம பார்க்குறோம். கேள்வி கேட்ட டைம் பார்த்திங்கன்னா 29 மார்ச் 2026. கேள்வி கேட்கல, நான் சும்மா போட்டிருக்கேன். 29 மார்ச் 2026 பங்குனி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 12:04 மதியம் வந்து கேள்வியாக வந்து ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குரிய ஜாம கிரகத்தை வந்து நீங்கள் நிரப்பணும். உதயம் எங்கே இருக்குது, ஆருடம் எங்கே இருக்குது, கவிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நிரப்பணும். இதை மேனுவலாக பண்ண தெரியல அப்படின்னா, ஜாமக்கோள் பிரசனம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணாலே அதில் பிரசன சார்ட் வந்து வரும். அதிலே வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கும். ஃப்ரீயாக தான் இது வந்து கிடைக்குது. அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஜாம கிரகமும் எந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சால் தான் இதை வந்து கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ண முடியும். எப்பயுமே ஸ்திர ராசிகளில் வந்து ஜாம கிரகங்கள் நிற்காது. அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதில் வந்து ஜாம கிரகங்கள் நிற்காது. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ உதயம் வந்து கன்னி உதயமாக வருது. உதயத்துக்கு 6ஆம் இடங்கிறது கும்பம், அதை தான் 6ன்னு போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். உதயத்துக்கு 11ஆம் இடங்கிறது கடகம், அதையும் வந்து 11ன்னு போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இவருக்கு கடன் எவ்வளோ இருக்குது, லாபம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 6ஆம் இடங்கிறது தான் கடன், 11ஆம் இடங்கிறது தான் லாபம். இப்போ 6ஆம் இடம் வந்து கும்பமாக வருதா, அப்போ கும்பம் அப்படின்னு எழுதிக்கிறோம். கும்பத்தினுடைய கதிர்கள் எவ்வளோ, ராசி கதிர்கள் 8. அப்போ கும்பத்தினுடைய ராசி கதிர்கள் 8 அப்படின்னு போட்டுறோம். கும்பத்தில் என்ன கிரகம் நிற்கிதுன்னு பார்க்கணும். இப்போ டைரெக்டாக பார்த்தா சுக்கிரன் தான் கும்பத்தை நோக்கி வர மாதிரி இருக்கும். ஆனால் டிகிரி வேஸில் பார்க்கும்போது 330லேருந்து 360 டிகிரி தான் கும்பம். 300லேருந்து 330 டிகிரி தான் வந்து கும்பம். 330லேருந்து 360 வந்து மீனம். இப்போ 300லேருந்து 330க்குள்ளே என்ன ஜாம கிரகம் இருக்குது, 312 வந்து சனி இருக்குது. அப்போ கும்பத்தில் சனி தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். டைரெக்டாக பார்த்தா கும்பத்தில் கிரகம் நிற்காது. அப்போ நம்ம சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. டிகிரி வேஸில் பார்க்கும்போது 300லேருந்து 330 வரைக்கும் தான் கும்பத்தினுடைய இடம். அப்போ 312 வந்து சனி நிற்கிறதுனால இப்போ சனியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சனியினுடைய கதிர்கள் வந்து 4. அப்போ கும்பத்தினுடைய கதிர்கள் 8, சனியினுடைய கதிர்கள் 4, ரெண்டையும் கூட்டினா 12 வரும். அப்போ கடன் வந்து 12 அப்படின்னு கதிர் வந்துருச்சு. அடுத்து லாபத்தை நம்ம எடுக்கிறோம். 11ஆம் இடங்கிறது லாபம். அது வந்து கடகராசியாக வருதுனால கடகம்னுடைய கதிர்கள் வந்து 3. அப்போ 3ன்னு எழுதிக்கிறோம். அதில் நிற்கக்கூடிய ஜாம கிரகம் எதுன்னு பார்க்கணும். இப்போ இதனுடைய இந்த ராசியினுடைய டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரிலேருந்து 120 டிகிரி தான் கடகத்தினுடைய ராசியினுடைய இருப்பு. 90 டிகிரிலேருந்து 120 டிகிரி. இப்போ 90க்கு கீழே தான் குரு இருக்குது. அதே மாதிரி 120 டிகிரிக்கு மேலே தான் செவ்வாய் இருக்குது. அப்போ 90லேருந்து 120 டிகிரிக்குள்ளே எந்த கிரகமும் இல்லை, ஜாம கிரகங்கள். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் கிரகம் இல்லாதனால வெறும் கடகராசியினுடைய கதிர்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ கடகராசியினுடைய கதிர்கள் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ கடன் வந்து 12, லாபம் வந்து 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 12ங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 12,000 எடுத்துக்கலாம், 1,20,000 எடுத்துக்கலாம், 12 லட்சமாக எடுத்துக்கலாம்.
இந்த 3 அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்? 3000 எடுத்துக்கலாம், 30,000 எடுத்துக்கலாம், 3,00,000 எடுத்துக்கலாம். அப்போ இவருக்கு வந்து கடன் பார்த்தீங்க அப்படின்னா 12,000, 1,20,000, 12,00,000 கடன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாபம் பார்த்தீங்கன்னா 3,000, 30,000, 3,00,000 லாபம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ கடனை விட லாபம் வந்து 4ல் ஒரு பங்கு தான் லாபம் இருக்குது. கடன் வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்குது. லாபத்தை விட 3 மடங்கு கடன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இவருக்கு வந்து உதயத்துக்கு 8ஆம் இடத்துல கவிப்பு இருக்கிறதுனால நஷ்டத்தை தான் காட்டுது. அதையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உதயத்திலேருந்து 6 8ஆம் இடமா வர்றதுனால இவருக்கு நஷ்டம் தான் ஏற்படும், லாபம் வராது. லாபம் வந்து 4ல் ஒரு பங்கு தான் லாபம் வருது. கடன் வந்து 3 மடங்கு கடன் வந்து அதிகமாக இருக்குது. அந்த கடனுடைய அளவு பார்த்திங்கன்னா 12,000 இருக்கலாம், 1,20,000 அல்லது 12,00,000 கடன் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி ஒருத்தருக்கு கடன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கதிர்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த ராசி கதிர்களையும் கிரக கதிர்களையும் கம்பைன் பண்ணி நம்ம சொல்லணும். இந்த லாபஸ்தானத்தில் ராசி கதிர் நம்ம போட்டிருக்கோம். கிரக கதிர் ஏன் போடல அப்படின்னா அந்த 90 டிகிரிலேருந்து 120 டிகிரிக்குள்ளே எந்த கிரகமும் நிற்காதனால வெறும் ராசி கதிர்கள் மட்டுமே இங்கே வந்து போடப்பட்டிருக்கு. அப்போ லாபம் இல்லை, கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்படி வந்து கடன் எவ்வளோ இருக்குது, லாபம் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வந்து காணாமல் போன பொருள் வந்து எவ்வளோ மதிப்பு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ராசி கதிர்களும் கிரக கதிர்களும் கம்பைன் பண்ணி நம்ம பார்க்கணும். அதுக்கு இது பயன்படும். இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் ராசி கதிர்களையும் கிரக கதிர்களையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு. இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எப்படி புரியுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.